நார்மலா ஒரு படத்துக்கு தேவையான சப்ஜெக்ட் இதுல இல்ல. மாயக்கூத்து சமூக நீதியை சொல்லுது, எல்லாம் சமம்னு சொல்லுது. இந்த என்ன சொல்ல வராங்கன்னு ஆடியன்ஸுக்கு புரியாது. இந்த படம் வந்து இந்த புக் ரைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப புரியும். ஒரு நாவல் ரைட்டர்ஸ் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ரீசெண்ட்ல எங்கேயுமே வந்ததில்ல. பிளஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ டைரக்டர்னு சொல்றாங்க, ஆனா அந்த அளவுக்கு தெரில. லீடு கேரக்டர் கூட நாகராஜனுங்கிறது அவர் டெபியூ ஃபர்ஸ்ட் டைம் பண்றாருங்கிற மாதிரி தெரியல. ரொம்ப மெச்சோர்ட் ஆக்டிங், ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. படத்தோட ஸ்டோரி அட்டகாசமா இருக்குங்க. அந்த அந்த கொஞ்சம் இந்த ஈகோஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல காட்டினாங்க. நான் தான் படைக்கும் இது ரைட்ஸ் இருக்கு, நான் தான் படைக்கிறேன், நான் தான் அப்படிங்கிற அந்த இது இருந்தது. ஆனா அவருக்கு அந்த பயம் வந்து அவர் வந்து இல்ல படைக்கிற கடவுள் வந்து ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ரியலைஸ் பண்ணி அதை ஹாப்பி எண்டிங்ல முடிக்கும் போது ஸ்டோரி வந்து நல்லா எண்டிங்ல முடிஞ்சிருக்குங்க. இந்த படம் வந்து இந்த புக் ரைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப புரியும். ஆனா எங்களுக்கு அவ்வளோ வந்து அட்டாச் ஆகல, புரியல. என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ரைட்டரோட ஸ்டோரி பத்தி இந்த மாதிரி இருந்துச்சு. நாயம் அப்புறம் இந்த மாதிரி ரிவ்யூ எடுக்கும் போது பேச தெரிஞ்ச வாங்க நீங்க வாங்க படத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவ்வளவுதானா. நல்லா இருந்துச்சு பாரா. ஆனா நடுவுல லேக் ஆச்சு. படத்துல யார் நல்லா பண்ணிருந்தா மெயின் கேரக்டர் அந்த அவர் ஹீரோ அவர் தான் நல்லா பண்ணியிருந்தாரு. ஒன் டைம் வாட்ச் தான். படத்தை வந்து நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி படம் வந்தால் தான் அடுத்தடுத்து ஆஸ்பைரிங் டேரக்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு. கிராஃப்ட் வைஸ் நல்லா எழுதியிருக்காங்க படம். ஸோ சின்ன பட்ஜெட்டுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ குவாலிட்டியாக கேமரா ஒர்க் நல்லா இருக்கு. வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், ஒரு அந்த ஜான்ரால எடுத்துக்கலாம். நிறைய பேசுறாங்க, பிலோசாபிக்கலாகவும் இருக்கு, ஒரு சைக்கலாஜிக்கலாகவும் இருக்கு. நார்மலா ஒரு படத்துக்கு தேவையான சப்ஜெக்ட் இதுல இல்ல. புதுசா ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க, அதை சொன்ன விதம் வந்து கொஞ்சம் தப்பா இருக்கு. பெஸ்ட்னா அந்த ரைட்டருக்கு ஒய்ஃபா ஒருத்தவங்க வராங்க, கொஞ்சம் சீன் தான் வராங்க, பட் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் தீனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த டெல்லி கணேஷ் ஸ்கிரீன்ல பாக்குறது கொஞ்சம், ஏன்னா அவர் இல்லை இப்ப. கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம். இப்ப இருக்கிற சினிமாவுக்கு ஏத்த மசாலா இல்லாததுனால கொஞ்சம் லேக் ஆகுது. படம் நல்லா இருந்தது, நல்லா இருக்கு. மாயக்கூத்து சமூக நீதியை சொல்லுது, எல்லாம் சமம்னு சொல்லுது, யாரையும் உருவாக்க முடியாதுன்னு சொல்லுது. சமுதாய கருத்தா இருக்கு, சோஷியல் மெசேஜ் இதுல டிஃப்ரெண்டா இருக்கு. ஏற்கனவே வந்த படங்கள்லயே நிறைய பேர் சொன்னதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு மாதிரி ஸ்டோரியில சொல்றாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. லோ பட்ஜெட்ல தான், அவ்வளோ குவாலிட்டி இல்லாத உடையெல்லாம் இல்லை. ஆனா இந்த என்ன சொல்ல வராங்கன்னு ஆடியன்ஸுக்கு புரியாது. நாங்களே இது மேல மியூசிக் பண்றோம், அந்த ரைட்டரோட கஷ்டம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான்.